வணக்கம். தென்காசி தொகுதியின் பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப இந்த தென்காசி தொகுதியில நாங்க பாக்கணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மிக தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட நிறைய பேசுறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? தென்காசி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அதாவது தாமரை சின்னம் நிச்சயமாக வெல்லணுங்கிறத மக்கள் தெளிவா இருக்காங்க. நிச்சயமாக தென்காசி பாராளுமன்ற தொகுதி வெல்லும். சார், இப்ப தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கிய கட்சிகள் உட்பட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் உட்பட நிறைய பேர் போட்டியிடுறாங்க. இத்தனை பேர் போட்டியிடக்கூடிய வகையில திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தென்காசி மக்கள் ஏன் சார் ஓட் பண்ணணும்? இப்போ குறிப்பா ஒன்னே ஒன்னு சொல்ல, செண்பகவல்லி அணை திட்டத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. திமுக பேசுறாங்க, தென்பகவல்லி அணை 50 ஆண்டுகளா அப்படியே இருக்குன்னு சொல்லி. அவங்க தான் பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சு போனாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சு போச்சுது, திமுக ஜெயிச்சு போச்சுது. இதுவரைக்கும் அவங்க பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒண்ணு செண்பகவல்லியை பத்தி பேசவே இல்லை. இப்போ நாங்க பிஜேபியில இருந்து நாங்க பேசுறோம், பேசி இந்த மாதிரி நான் கேண்டிடேட் ஆனது, நம்ம செண்பகவல்லி 50 வருஷமா அப்படியே வேலை செய்யாம கிடக்குது, இதை மீண்டும் மோடி வந்து பாரத பிரதமர் ஆவாரு, அவர்கிட்ட போய் நம்ம பேசி செண்பகவல்லி திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு நான் பேசுறேன். உடனே நான் பேசுறோம்னா அவங்க பேசுறாங்க. சோ நாங்க மோடி திட்டத்தை எல்லாம் நாங்க சொல்ல அதே மோடி திட்டத்தை அவங்க செய்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மக்கள் மனநிலை தெரிஞ்சிச்சு, இவங்க ஏமாத்துறாங்க. திராவிட கட்சிகள், அதாவது குறிப்பா திமுக, அண்ணா திமுக ஏமாத்திட்டு இருக்குங்கிறது மக்கள் மனநிலை இருக்கு. அதனால பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும். பிரதமர் மோடி தான் செல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து மோடி கேரண்டி அப்படின்னு சில வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. அந்த மாதிரி தென்காசி தொகுதி மக்களுக்கு நான் ஜெயிச்சேன்னா, நான் எம்பி ஆனா இதை கண்டிப்பா செஞ்சு தருவேன் கேரண்டியா அப்படின்னு சொல்றதுனா எதை சொல்லுங்க சார்? உலகத்தர வாய்ந்த சுற்றுலா தலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் வந்து எலுமிச்சை சாகுபடி அதிகமா இருக்கு. அந்த எலுமிச்சை சாகுபடிக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இல்ல, ஸ்டாக் ரூம். அந்த ஸ்டோரேஜ் ரூம் தான் வச்சு விலையை நிர்ணயம் பண்ணி வெளியில வைக்க முடியும். அந்த நிலையெல்லாம் இன்னைக்கு வந்து எலுமிச்சை பழத்துல ரோட்ல கூறு வச்சு வைக்கக்கூடிய நிலை இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் திட்டங்கள் வச்சிருக்கோம். வழக்கமா எம்பிக்கள் எல்லா தொகுதிகளிலும் வருவாங்க, கோரிக்கை வைப்பாங்க, அதுக்கப்புறம் நாங்க மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தங்க, பேப்பர் கொடுத்தங்க, நான் பேசினங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்க வந்து இன்னும் ஒரு படி மேல போய் நான் செய்ய முடியும்னா அது எப்படி சொல்றீங்க? பாராளுமன்றத்தில் போய் இதுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒண்ணுமே பேசாம, பிரதமர் வேட்பாளரும் தெரியாது, பிரதமர் வேட்பாளர் போய் இது தேர்தல் வந்து மாநில தேர்தல் அல்ல, இது இந்தியாவை நிர்ணயம் பண்ணக்கூடிய தேர்தல். இது வந்து யார் என்பது இந்தியாவை ஆள போகிறார் என்பது நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறது மக்கள் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. உறுதியாக அவர் தான் பிரதமர். பிரதமர்கிட்ட நாங்க பிஜேபியில இருந்து நான் தாமரை சின்னத்தை நிற்கிறேன், ஜெயிச்சு போனா அவர்கிட்ட போய் எனக்கு நெருங்கிய நண்பர், நேரா போய் நான் பேசி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க உரிமை இருக்கு, நான் கேட்பேன். அந்த நம்பிக்கையில தான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கேன். முடியும், கண்டிப்பா முடியும். நான் பல திருப்பி சந்திச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா பேச முடியும். இந்த தொகுதியில வந்து திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் போட்டியிடுறாரு. ஏற்கனவே 1998 இருந்து 6 முறை தொடர்ந்து இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. நான் இந்த தொகுதிக்கு ரொம்ப பரிச்சயமான நபர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் பக்கத்துல தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். அதனால மக்கள் என்னதான் தேர்வு செய்வாங்கன்னு அவர் உறுதிப்பட சொல்றாரு. அது அவருடைய கணிப்பு தவறான கணிப்பு. 6 முறை இன்னொரு 2ஆம் முறையை ஜெயிச்சிருக்கலாம், 3ஆம் முறை ஜெயிச்சிருக்கலாம், 4ஆம் முறை 6 முறையும் தோரத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால அது அவருடைய கணிப்பா இருக்கலாம். நீ அதை அவரை கேளுங்க. வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய, அவருடைய வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேரளால இருந்து இந்த கழிவு பொருட்கள் கொண்டு வந்து தென்காசி பார்டர்ல கொட்டுறாங்கன்னு ரொம்ப வருஷமா அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா? என்ன ஐடியா? இதுவரைக்கும் வந்து கேரளால இருந்து கழிவு பொருளை கொட்டுறதை பத்தி யாருமே பேசல, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டீங்க, ரெண்டு திருப்பம் அவங்க ஜெயிச்சாங்க, இது வரைக்கும் அதை பத்தி பேசல. அண்ணா திமுக ஜெயிச்சாங்க, அதை பத்தி பேசல. இப்ப கடைசியில திமுக ஜெயிக்க வச்சாங்க, அதை பத்தி அவர் பேசல. இப்ப நாங்க எங்கிட்ட கேக்குறீங்கல்ல, இதை நிச்சயமா கழிவு அகற்றுவதற்கு உண்டான வேலைகளை நிச்சயமா செய்ய முடியும், என்னால முடியுங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பாரத பிரதமர் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமா அதை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை நாங்க செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.